இதுதான் அவங்களுடைய உயிர் மூச்சு. அதாவது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் கிரானா ஹில்ஸ். கிரானா ஹில்ஸை குறி வச்சு அடிச்சிட்டாங்க. சொல்லவே இல்லை நம்மகிட்ட. நான் கிரானா ஹில்ஸை தான் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, அதை அடித்து விட்டோம்னு சொல்லலை. கிரானா ஹில்ஸ் அடித்தா என்ன ஆயிடுது, இன்னுமே நம்ம மேலே அணு ஆயுதத்தை வீச முடியாது. எல்லாத்தையும் கொலாப்ஸ்ட், அடிமட்டத்தோட வேரோடு அடித்து விட்டார்கள் கிரானா ஹில்ஸ். இன்னைக்கு போய் கேட்குறாங்க நிருபர்கள், போய் நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்கிட்ட, விமான படை தளபதிகிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நீங்கள் கிரானா ஹில்ஸை அடிச்சிட்டிங்களாம்ல, அங்கே தானே அணு ஆயுதம். அப்படியா, கிரானா ஹில்ஸ் அடிச்சிட்டோமா, எனக்கு தெரியாத பதில் சொல்லுது. அணு ஆயுதமெல்லாம் அடிச்சிட்டிங்களாம்ல, அப்படியா தெரியலையா அப்படிங்கிறது. இந்த கிரானா ஹில்ஸ் அடித்த உடனே அங்கேருந்து அணு ஆயுதம், பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களின் மீது தாக்குதல் நடந்து அந்த அணுக்கதிர்கள் கசிவாயிடுச்சு. அணுக்கதிர்கள் கசிவானா என்ன, அவன் தலையில் அவனே மண்ணை போட்டுக்கிட்ட மாதிரி கசிவானா அவன் அணுகுண்டில் அவனே சாவான். இப்போ இதில் வந்துக்கிட்டு நீங்கள் ஜப்பானில் போட்டானா, அமெரிக்கா அணுகுண்டு போட்டான். ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா அணுகுண்டு போட்டான். அதில் தான் ஒன்றும் இல்லாமல் போனால் அந்த 2 இடமும் புல்லு கூட முளைக்காமல் போச்சு 2வது உலகப் போரில். ஆனால் இப்போ ஏற்பட்ட கசிவு, அவன் நம்ம போய் அணுகுண்ட போடல, அவன் அணுகுண்டே கசிவாயிடுச்சு. நாம் தாக்குனதில் அவன் வச்சுருந்த அணுகுண்டு கிரானா ஹில்ஸில் வச்சுருந்த பேஸ் இதாகி அணுக்கதிர்கள் வெளியில் வந்துருச்சு. இது கசிவு கொஞ்சம் கொஞ்சமாக சாவான். இதை கேள்விப்பட்ட சைனா உடனடியாக துருக்கிட்ட சொல்லி, அணுக்கதிர்கள் கசிவாகுது, பாகிஸ்தானே அழிஞ்சு போயிருமா, உதவிக்கு போன்னு சொல்லி துருக்கி விமானங்கள் அந்த அணுக்கதிர் கசிவை தடுத்து நிறுத்தக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு துருக்கி விமானங்கள் பாகிஸ்தானில் போய் இறங்கி இருக்கின்றன.